சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை துவங்கி வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்கள். கௌதமி, வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. சென்னையில் முதலமைச்சர் கூட இந்த முகாமை துவங்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். அந்த வகையில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் அவரது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற அவர் அங்கு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுத்தார். அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களிடம் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு பற்றிய அந்த விஷயங்களையும் கேட்டறிந்தார். அதே போல அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையையும் அவர் ஆய்வு செய்தார். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 52 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்வேறு அரசு பள்ளிகள், அதே போல டிராவலில் தொடர்ந்து போக்குவரத்து அந்த பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களிலும் கூட குழந்தைகளுக்கான அந்த சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிற்காலங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகளை தடுப்பதற்காக தொடர்ந்து ஆண்டுக்கு 2 முறை கொடுக்கப்பட்டு வந்த இந்த போலியோ சொட்டு மருந்து என்பது தற்போது ஆண்டுக்கு 1 முறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. உலக அளவில் போலியோவை முற்றிலுமாக ஒழித்த நாடாக இந்தியா இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து குழந்தைகளுடைய நலனை காப்பதற்காக ஆண்டுக்கு 1 முறை இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதி, அவருடைய போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி, அந்த பகுதியில் சென்று அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு மட்டும் அவர் போலியோ சொட்டு மருந்தை கொடுத்து அந்த முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் வீடு வீடாக சென்றும் அந்த சொட்டு மருந்து கொடுப்பதற்கு அமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.